நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB 2023-24. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பேப்பர் 2 தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் 2 தமிழுக்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இயல் வாரியாக தேர்வுகள் முழு மாதிரி திருப்புதல் பகுதி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், மிக முக்கிய பகுதியாக. அதுல இன்றைய பகுதியாக நாம் காண இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா யூனிட் 9ல இருக்கக்கூடிய டாபிக், மூன்றாவது டாபிக்கா நம்மளுக்கு இருக்கக்கூடியது திரைப்பட பாடல்கள். திரைப்பட பாடல்கள்ல உங்களுக்கு உடுமலை நாராயண கவியில ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக இருக்கக்கூடிய நான் முத்துக்குமார் வரைக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிலபஸா கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு உங்களுக்கு ஆன்லைன் பயிற்சியாக ஒரு 2 பயிற்சிகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கிறோம். சோ இந்த 2 பயிற்சிகளுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இதனுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து கொடுத்திருந்தோம். அதை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 180 கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். திரை இசை பாடல்கள்ல மிக முக்கியமான பகுதி. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இன்று முதல் முழு மாதிரி தேர்வுகளானது நம்ம என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். சோ அந்த முழு மாதிரி தேர்வு 3 நாட்கள் 3 தேர்வு உங்களுக்கு பிப்ரவரி 1ல பாத்தீங்கன்னா ஒரு தேர்வு, 2, 3 சொல்லி நம்ம என்ன செய்யறோம், 3 முழு மாதிரி தேர்வு. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், இது பயிற்சியும் நம்ம இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்து தேர்வை நினைச்ச போறோம், நிறைவு செய்ய போறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. முதல் வினாவானது பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் போன்ற கவிதை தொகுப்புகளை வெளியிட்டவர் யார்? கவிஞர் வாலி. கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிஞன் அல்லர், அவர் எழுதுவது பாடல் அல்ல என்று கூறிய எழுத்தாளர் ஜெயகாந்தன். ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் என்ற பிரார்த்தனை பாடலை ஒளி விளக்கு படத்திற்காக எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள். ராமாயணத்தை கூட இவ்வளவு எளிமையாக புது கவிதை வடிவில் சொல்ல முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர் வாலி. ஒவ்வொரு தமிழ் ரசிகனும் பாடல்கள் என்றாலோ கவிதைகள் என்றாலோ ஹைகோ என்றாலோ நினைவுக்கு வருபவர் வைரமுத்து. கீழ்கண்ட கூற்றுக்கு தொடர்புடையவர் யார்? 3 கூற்றுகள் கொடுத்திருக்கோம். கவிஞர், பாடல் ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர். 1975 நவம்பர் 10 கோயமுத்தூரில் பிறந்தவர். கோவை பகுதியைச் சேர்ந்த இவர் இயந்திர பொறியியல் பட்டதாரி. இவருடைய தந்தை கவிஞரும் நாடக ஆசிரியரும் ஆவார். சோ இது யாரை குறிக்கக்கூடியது? கவிஞர் தாமரை அவர்களை. கவிஞர் வைரமுத்து எழுதிய கட்டுரைகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இதுவரை நான். தமிழாற்றுப்படை என்ற கட்டுரையின் ஆசிரியர் கவிஞர் வைரமுத்து. ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் தாமரை. ஆப்ஷன் பி தாமரை. சந்திர கற்கள், என் நாட்குறிப்பின் நடுவில் இருந்து சில பக்கங்கள் ஆகிய சிறுகதை தொகுப்புகளை படைத்தவர் கவிஞர் தாமரை. ஆனந்தம் திரைப்படத்தில் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல் எழுதியதன் மூலம் பாடல் ஆசிரியராக தன்னை அறிமுகம் செய்து கொண்டவர் யுகபாரதி. ஆப்ஷன் ஏ யுகபாரதி. மைனா, ராஜபாட்டை, நீலம், கும்கி ஆகிய திரைப்படங்களில் பணியாற்றியவர் யுகபாரதி. கீழ்கண்ட கூற்றுகளுக்கு தொடர்புடையவர் யார்? இங்க பாத்தீங்கன்னா 4 கூற்று கொடுத்திருக்கோம். இந்த 4 கூற்றுகளையுமே பாருங்க. புகழ்பெற்ற தமிழ் கவிஞரும் தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் ஆவார். இவரின் இயற்பெயர் மதியழகன். தனது நண்பர்கள் அறிவழகன் பெயரையும்
தனது நண்பனான அறிவழகன் பெயரையும் தனது பெயரையும் சேர்த்து என்ன செஞ்சாரு, தனது பெயரை பிற்காலத்தில் மாற்றிக்கொண்டவர். விருத்தாச்சலம் நகருக்கு அருகில் உள்ள கீரனூர்னு இருக்கு, மாத்திக்கோங்க, கீனனூர் கேசவன் சின்னப்பிள்ளை இணையருக்கு மகனாக பிறந்தவர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். சோ இதெல்லாம் குறிக்கக்கூடியது கவிஞர் அறிவுமதி. தமிழ் இலக்கியத்தில் எந்த பாடல் ஆசிரியர் கொண்டிருந்த விருப்பத்தை கண்டு கவிஞர் மீ ராஜேந்திரன் கவிஞர் அப்துல் ரகுமானிடம் அறிமுகப்படுத்தினார்னா அறிவுமதி. ஆப்ஷன் சி அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி உதயா திரைப்படத்திற்காக பாடிய பாடல் 2004ஆம் ஆண்டு. சிறுத்தை திரைப்படத்திற்கான அறிவுமதியின் ஆரிராரோ பாடலானது 2011ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஆண் பெண் நட்பினை வைத்து அறிவுமதியால் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பானது நட்பு காலம். கீழ்கண்ட கூற்றுக்கு தொடர்புடையவர் யார்? உதவி இயக்குனர், பாடல் ஆசிரியர், வசனகர்த்தா, நாவல் ஆசிரியர். 12 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை தொடர்ந்து எழுதியவர். 2 தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரர். 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டவர். கீழ்கண்டனவற்றுள் யார்னா நா. முத்துக்குமார். கவிஞர் நா. முத்துக்குமார் குறித்த தவறான கூற்றினை தேர்வு செய்க. பிறந்த ஊர் காஞ்சிபுரம், சரி. படிப்பு பிஎஸ்சி இயற்பியல், MA தமிழ், சரி. பிறந்த தேதி 1975 ஜூலை 12, சரி. தவறானது தனது சிறு வயதில் தந்தை இறந்து விட்டார் என்பது தவறு. கவிஞர் நா. முத்துக்குமார் MA படிக்கும் பொழுது எழுதிய ஒரே ஒரு கவிதை இலக்கிய துறையில் அவரை பிரபலமாக்கியது. அந்த கவிதை தொகுப்பின் பெயர் என்ன? தூர். ஆப்ஷன் சி தூர். கீழ்கண்டனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்ய. கவிஞர் அறிவுமதியின் இயற்பெயர் மதியழகன், சரியான கூற்று. கவிஞர் யுகபாரதியின் இயற்பெயர் பிரேம்குமார். கவிஞர் வாலியின் இயற்பெயர் ரங்கராஜன், அதுவும் சரி. கவிஞர் ஜுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜ், இங்க ரங்கராஜன் கொடுத்திருக்கோம், அதனால இது தவறு. உடுமலை நாராயண கவி குறித்த கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இங்கே அவருடைய இயற்பெயர் நாராயணசாமி, சிறப்பு பெயர் கவிராயர் கொடுத்திருக்கிறோம். உடுமலை பேட்டையில் 1899 பிறந்தவர். விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி முத்துச்சாமி கவிராயரின் மாணவராக திகழ்ந்தவர். இது அனைத்துமே சரியானது. அப்ப தவறானது 1935 முதல் திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தவர் என்ற கூற்று தவறானது. உடுமலை நாராயண கவி 4ஆம் வகுப்பு திண்ணை படிப்பினை நிறுத்திய பொழுது அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் புலவர் பாலசுந்தரம் பிள்ளை. உடுமலை நாராயண கவி கீழ்கண்ட யாரிடம் சுமார் 15 ஆண்டுகள் தமிழ் கல்வியை கற்றார்னா முத்துச்சாமி கவிராயர். உடுமலை நாராயண கவி வறுமையில் வாடினாலும் கவிதை ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய எத்தனையாவது வயதில் மகாகவி சுப்பிரமணியர் பாரதியாரை சந்தித்து தமிழ் ஆர்வத்தை பெருக்கிக் கொண்டார்னா 15வது வயது. உடுமலை நாராயண கவி உடுமலையாரை போல புலமை உள்ள திரைப்பட பாடல் ஆசிரியர் எவரும் இல்லை. உடுமலையாரின் திரைப்பட பாடல்கள் குறித்து நாம் எழுதும் பக்கமான வசனங்களுக்கு 10 வார்த்தைகளில் பாடல்களின் மூலம் கருத்தினை விளக்கி விடுவார் என்று புகழாரம் சூட்டியவர் அறிஞர் அண்ணா. உடுமலை நாராயண கவி ஆரம்பத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதி வந்த நிலையில் யாருடைய நட்பிற்கு பின் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய சீர்திருத்த பாடல்களை எழுதினார். பாரதியாரின் நட்பிற்கு பிறகு திரை உலக பாரதி பாடல்களில் வயிற்றில் பகுத்தறிவு பால்வார்க்கும் திரை பாடல்களுக்கு இலக்கிய மதிப்பு கொடுத்தவர் என்று உடுமலை நாராயண கவியை புகழ்ந்தவர் கலைவாணர்.
உடுமலை நாராயண கவி மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்ற தந்தை பெரியாரின் கருத்துக்களை மானமெல்லாம் போன பின்பே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா என்று எந்த திரைப்படத்தின் பாடல்களை பாடி பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்பினார்னா விசுவாமித்திரர். மக்கள் மனதில் நேர்மையும் நாணயத்தையும் வளர்ப்பதற்கு நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும் என்ற பாடலை விவசாயி என்ற திரைப்படத்தின் பாடல் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் பால சுப்பிரமணியன். உடுமலை நாராயண கவி அவர்கள் பாடல் உடுமலை நாராயண கவி அவர்கள் வெறும் சினிமா கவிஞர் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை கவிஞர். பாமர மக்களின் உள்ளத்தில் பதியத்தக்க அளவிற்கு அவர் கருத்துக்களை எடுத்து சொன்னவர் என்று புகழாரம் சூட்டியவர் யார்? புகழாரம் சூட்டியவர் கருணாநிதி. ஆப்ஷன் சி, கருணாநிதி. உடுமலை நாராயண கவி அவர்களின் பாடல்கள் உயரிய முறையில் உள்ளன. தொழிலாளர் மேன்மை, பெண்களின் உரிமை, கடமை மற்றும் பணக்காரர்களின் கொடுமை, காதலின் உயர்வு போன்ற நற்கருத்துக்களை தூய தமிழில் நயமுடன் கவிதை வடிவில் ஏற்ற மெட்டுக்களுடன் இனிதாக உள்ளன என்று பாராட்டியவர் தந்தை பெரியார். ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். சோ அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். மக்கள் மனதில் நேர்மையும் நாணயத்தை வளர்ப்பதற்கு நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும் என்ற பாடலை விவசாயி திரைப்படத்தில் பாடல் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் உடுமலை நாராயண கவி. சரிங்களா? சோ பால சுப்பிரமணியம் என்பது தவறு, மாத்திக்கோங்க. கலை வாணரும் உடுமலை நாராயண கவியும் இணைந்து தமிழகத்தில் ஒரு கருத்து புரட்சியை உண்டாக்கினர் என்று தமிழர் தந்த அரிமா கவிஞர் என்றும் புகழாரம் சூட்டியவர் கருணாநிதி. ஆப்ஷன் சி. உடுமலை நாராயண கவி அவர்களுக்கு சங்கீத நாடக சங்கத்தால் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1967. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியர், வசனகர்த்தா, உதவி இயக்குனர் 1950 முதல் 1994 வரை பணியாற்றியவர் கீழ்கண்டனவற்றில் யார்? பால சுப்பிரமணியம். தமிழ்நாடு சட்ட மேலவை முன்னாள் உறுப்பினராக 1994 முதல் 1980 வரை பணியாற்றியவர் பால சுப்பிரமணியம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் முன்னாள் செயலாளராக 1989 முதல் 91 ஆண்டுகளில் விளங்கியவர் பால சுப்பிரமணியம். கூமா பால சுப்பிரமணியம் குறித்த கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய. சோ இதுல பாருங்க, யாப்பு இலக்கணத்தின்படி இசை பாடல்களை எழுதி தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்தில் காளிதாசனை ஒரு புலமை மிக்க தமிழ் கவிஞராக காட்டினார் என்பது தவறு. காளிதாஸ் திரைப்படத்துலதான் காட்டியிருப்பார். அப்ப தூரத்து இடிமுழக்கம் என்பது தவறு. மத்த எல்லாமே சரி. பாருங்க, சபாஸ் மீனா, வீரபாண்டிய கட்டபொம்மன், கொஞ்சம் சலங்கை, தூரத்து இடிமுழக்கம் ஆகிய படங்கள்ல அனைத்து பாடல்களையும் எழுதிய பெருமைக்கு உடையவர். கொஞ்சம் சலங்கை, மகாகவி காளிதாஸ் போன்ற படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி தன் திறமைகளை வெளிப்படுத்தியவர். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் குரலும் காரி குறிஞ்சி அருணாச்சலத்தின் நாதஸ்வரமும் இணைய எம்.எஸ். சுப்பையா நாயுடுவின் இசை அமைப்பில் சிங்கார வேலனை தேவா பாடலை எழுதினார். சோ இது ஃபுல்லாமே சரியான கூற்று. மெட்டுக்கு பாட்டு எழுத சொன்னாலும் பாட்டுக்கு மெட்டு அமைக்க சொன்னாலும் யாருடைய மனங்கவரும் பாடல்களாக விளங்குகிறதுனா பால சுப்பிரமணியத்தின் பாடல். பாபநாசம் சிவன் குறித்த கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கர்நாடக இசை அறிஞர் இவர். ராமாமிர்த ஐயர், யோகமால் அம்மாள் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் ராமசர்மன். பெற்றோர் இவரை ராமையா என்று அழைத்தனர். எல்லாமே சரி. தவறானது. நாகப்பட்டினம் மாவட்டம் போலகம் என்ற ஊரில் பிறந்தார் என்பது தவறு. தஞ்சை மாவட்டம்.
பாபநாச சிவன் மலையாள பயின்று மகாராஜா சமசுருத கல்லூரியில் சேர்ந்து வயகர்ண பட்டதாரியாக உருவான ஆண்டு 1910. சிவன் குறித்த சரியான கூற்றினை தேர்வு செய்ய. இங்க கொடுத்திருக்கக்கூடிய 4 கூற்றுகளுமே சரியானது, பார்த்து குறிப்பெடுத்துக்கோங்க. பாபநாச சிவன் தனது முதல் கச்சேரியை திருவையாற்றில் நடந்த தியாகராஜன் ஆராதனையில் நிகழ்த்தினார். அதனுடைய நிகழ்த்திய ஆண்டு இது 1918. பாபநாச சிவன் ஆக்கங்களை எத்தனை தொகுப்புகளாக இவருடைய மகள் ருக்மணி ரமணி வெளியிட்டார்னா 6 தொகுப்புகள். ஆப்ஷன் சி 6. திரைக்கவி திலகம் மருதகாசி குறித்த கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் இவருடைய திரைப்பட பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற பாடல் என்பது தவறு. சோ மத்த எல்லாமே சரி. இயற்பெயர் ஐயம்பெருமாள், மருதகாசி. சினிமா பெயர் மருதகாசி. 1920 பிப்ரவரி 13 மேலக்குடி காடு என்ற ஊரில் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர். புனை பெயர் திரைக்கவி திலகம். சோ இது ஃபுல்லாமே சரியானது. மருதகாசியின் பாடல்கள் இனிக்கும் என்பது சர்க்கரை இனிக்கும் என்பதற்கு சமம் என்று புகழாரம் சூட்டியவர் யார்? கலைஞர் கருணாநிதி. கண்ணதாசன் புனை பெயர்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. கவியரசு என்பது புனை பெயர் கிடையாது. மத்த எல்லாமே காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கிய சாமி இது உள்ள அவருடைய புனை பெயர்கள். கவியரசு கண்ணதாசனின் சிறப்பு பெயர்கள். இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும் சரி. கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர் எல்லாமே சரியானது. கண்ணதாசன் இறுதியாக எழுதிய காப்பியம் கீழ்கண்டனவற்றுள் எது? இயேசு காவியம். கண்ணதாசன் இறுதியாக எழுதிய காப்பியம் இயேசு காவியம். கண்ணதாசன் நாவல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் கீழ்கண்டனவற்றுள் எது? சேரமான் காதலி. கண்ணதாசன் குறித்த கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. 1927 1981 என்பது இவருடைய காலம். இது தவறா இங்க கொடுத்திருக்கோம். சோ மத்தது எல்லாமே சரி. இயற்பெயர் முத்தையா, பிறந்த ஊர் சிறுவுதல்பட்டி, பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் படைப்புகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய. சோ ஆப்ஷன் டி-ல சிந்தாமணி என்பது மட்டும் தவறானது. சோ மத்த எல்லாமே சரியானது. அவருடைய படைப்புல குறிப்பெடுத்துக்கோங்க. கீழ்கண்ட கூற்றிற்கு உரியவர் யார்? திரைப்பட துறையில் ஏறத்தாழ 35 ஆண்டுகள் பாடல்களை எழுதியுள்ளவர். இவர் கடைசியாக எழுதிய பாடல் இயேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடல். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டவர். கவியரசு கண்ணதாசன். 1949 ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியராக உருவாகியவர் கீழ்கண்டனவற்றில் யார்? கவியரசு கண்ணதாசன். சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசனாக விளங்கியவர் கவியரசு கண்ணதாசன். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என்று போற்றப்படக்கூடியவர் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 56. கீழ்கண்டனவற்றுள் யாரது எளிமையான தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவது அவருடைய சிறப்பாகும்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கீழ்கண்டனவற்றில் யார் தமது 29 ஆண்டுகால வாழ்வில் விவசாயி, மாடு மேய்ப்பவர், உப்பள தொழிலாளர், நாடக நடிகர் என்று 17 வகை தொழில்களில் ஈடுபட்டுள்ளார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு தமிழக அரசு பாவேந்தர் விருது வழங்கிய ஆண்டு 1981. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தவாறு பட்டுக்கோட்டையார் அனைத்து பாடல்களும் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு 1993. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2000. கவிஞர் வாலி அவர்களின் இயற்பெயர் ரங்கராஜன். ஹேராம், பார்த்தாலே பரவசம், பொய்க்கால் குதிரை போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் கவிஞர் வாலி. கவிஞர் வாலியின் புத்தகங்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. நிழல்கள் என்பது தவறானது. கலைஞர் காவியம், நானும் இந்த நூற்றாண்டும், ஆறுமுக அந்தாதி, இது ஃபுல்லா அவருடைய படைப்பு. கீழ்கண்டன கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. தமிழ் திரை உலகில் முதல் 2 தலைமுறையில் வடமொழி சொற்கள் பாடல்களில் அதிகமாக காணப்பட்டது என்பது தவறு. தமிழ் திரையுலகில் முதல் தலைமுறையில வடமொழி சொற்கள் ஆதிக்கம் இருந்துச்சு, 2வது தலைமுறையில தமிழ் சொற்களின் ஆதிக்கம் தான் இருந்துச்சு. அப்ப இது தவறு, மற்றது எல்லாமே சரி. 3ஐயுமே குறிப்பெடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் நடித்த நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்தில் முதலாக கவிஞர் வாலி எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 1. கவிஞர் வாலி அவர்கள் இதயத்தில் நீ என்ற படத்தில் எத்தனை பாடல்களை பாடி வெள்ளித்திரைக்கு வித்திட்டார்? 3 பாடல்கள். ஒரு கவிஞனின் ஆற்றலை மற்றொரு கவிஞனால் தான் உணர முடியும். கவிஞர் வாலியின் அபரீதமான சிந்தனை கருத்துக்களுக்கு கற்பக விருட்சமாக அமைந்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். உன் அழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே, உள்ளமெல்லாம் உன் வசமாய் ஆனதினாலே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் உத்தம புத்திரன். ஆப்ஷன் பி, கவிஞர் வாலி எழுதியது. கவிஞர் வாலி எழுதிய பாடல். தமிழ் திரையுலகில் கவியரசு என்றும் கவி பேரரசு என்றும் காப்பிய பேரறிஞர் என்றும் காப்பிய சாம்ராட் என்றும் பட்டங்களால் அழைக்கப்பட்டவர் கவிஞர் வைரமுத்து. கீழ்கண்ட கூற்றுக்கு தொடர்புடையவர் யார்? தமிழ் திரை உலகில் புகழ்பெற்ற பாடல் ஆசிரியர், கவிஞர் ஆவார். 6 முறை தேசிய விருது, கலை மாமணி விருது, பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய தமிழ் கவிஞர். ஜூலை 13, 1953 ஆண்டு தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்தவர். தன்னுடைய இளமை பருவத்தில் அண்ணாவின் இனிமையான தமிழ் அடையாளம், பெரியாரின் சிந்தனைகளாலும் கருணாநிதியின் இலக்கிய தமிழ் ஆளாலும் கவரப்பட்டவர் யார்? கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து 2வது ஆண்டு கல்லூரி படிப்பில் தன்னுடைய முதல் பாடல் திரட்டை வெளியிட்டார். அதனுடைய பெயரானது வைகறை மேகங்கள். கவிஞர் வைரமுத்து தன்னுடைய படைப்பான திருத்தி எழுதிய தீர்ப்புகள் வெளியிட்ட ஆண்டு 1979. இது இவருடைய 2வது படைப்பு. கவிஞர் வைரமுத்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் எந்த திரைப்படத்தில் பாடல் ஆசிரியராக 1978 ஆண்டு அறிமுகமானார்? நிழல்கள். கீழ்கண்ட கூற்றுக்கு தொடர்புடையவர்? திருப்பூர் தமிழ் சங்க விருது, சிற்பி விருது ஆகிய விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். வசீகரா, அழகிய அசுரா, தவமின்றி கிடைத்த வரமே புகழ்மிக்க 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். ஆங்கில சொற்களை கலந்து பாடல்கள் எழுதுவதில்லை என்ற உறுதி மேற்கொண்டவர். திரை இசை துறையில் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ், இயக்குனர் கௌதம் மேனன் ஆகியோர் படங்களில் அதிக பாடல்களை எழுதியவர் கவிஞர் தாமரை அவர்கள். இயக்குனர் சீமானின் இனியவளே திரைப்படத்திற்காக தென்றல் எந்த நடையை கேட்டது என்ற பாடல் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான பாடல் ஆசிரியர் தாமரை.
ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மின்னலே திரைப்படத்தில் வசீகரா என்ற பாடல் மிகவும் புகழ் பெற்றது. இது யாருடைய வாழ்க்கையில் இல்ல வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியதுன்னா தாமரை. காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், வாரணம் ஆயிரம் போன்ற திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களின் பாடல் ஆசிரியர் யார்? தாமரை. கவிஞர் அறிவுமதி மறைந்த திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திராவினுடன் இணைந்து எத்தனை படங்களுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றினார்னா 7 திரைப்படங்கள். கவிஞர் பாக்கியராஜின் எத்தனை திரைப்படங்களுக்கு கவிஞர் அறிவுமதி உதவி இயக்குனராக தனது வாழ்க்கையை தொடங்கினார்? 4. கவிஞர் அறிவுமதி குறிப்பிடத்தக்க படைப்புகளில் கீழ்கண்டனவற்றில் இது நட்பு காலம், ராமன், அப்துல்லா, தூள், சதுரங்கம், தேசிய கீதம், சிறுத்தை, திருமலை போன்ற திரைப்படங்களின் பாடல் ஆசிரியராக பணியாற்றியவர் அறிவுமதி. வெள்ளைத்தீ என்ற சிறுகதை தொகுப்பு யாருடைய படைப்பு? வெள்ளைத்தீ என்பது அறிவுமதி. கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு கீந்தனார் கதா கலட்சேபம் எழுதியதால் கலைவாணரின் குருவாக விளங்கியவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. அண்ணாதுரை எழுதிய வேலைக்காரி, ஓரிரவு, நல்ல தம்பி போன்ற படங்களுக்கு திரைப்பாடல்கள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. மு கருணாநிதியின் கதை வசனம் எழுதிய பராசக்தி, மனோகரா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. புகழ்பெற்ற கவிஞர் பாபநாச சிவனை விட அதிகமான பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. மக்கள் மத்தியில் மனித நேயம் மறந்து நுகர்வு கலாச்சாரம் வளர்ந்து மனித உறவுகள் சீர்கேடு அடைந்துள்ளது. குளமும் குணமும் சந்தியிலே, இப்ப பணம்தான் பேசுது பந்தியிலே என்று பாடியவரும் உடுமலை நாராயண கவி. ரங்கோன் ராதா என்ற திரைப்படத்தின் மூலம் பெண்கள் மீது ஆண்கள் செலுத்தும் அத்துமீறல்களை, அக்கிரமங்களை மக்களிடையே எடுத்து காட்டியவர் உடுமலை நாராயண கவி. நீதிபதி கோகுல கிருட்டிணன், நீதிபதி கோகுல கிருட்டிணன் அவர்கள் கீழ்கண்ட யாருக்கு சாகித்ய ரத்னகர் விருதானது பட்டத்தை வழங்கினார்னா உடுமலை நாராயண கவிக்கு. கலை மாமணி கவி குயில், கலைமாமணி கவி குயில், கலைமாமணி கவி குயில் பிரபல தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியர், பத்திரிகையாளர், 600க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியவர் போன்ற பெருமைக்கு உரியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? பால சுப்பிரமணியம். கவிஞர் பால சுப்பிரமணியம் குறித்த தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. கவிஞர் பால சுப்பிரமணியம் குறித்த தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி, ஸ்ரீ ஜானகிராமன், புதுமை பித்தன், ராஜகோபாலன் போன்றவர்களின் நாடகங்கள் என்பது தவறு படைப்புகள். சரிங்களா? சோ இந்த இடத்துல இது தவறா கொடுத்திருக்கோம். சோ மத்தது எல்லாமே சரியானது. அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய குறிப்பேட்டுல குறிப்பெடுத்துக்கோங்க. கீழ்கண்டனவற்றுள் யார் சொந்த முயற்சியில் சிறுகதைகள், கவிதைகள் எழுதி திருமகள், சண்ட மாருடம், பிரசண்ட விகடன், கலைமகள் போன்ற பத்திரிகைகளில் தன் படைப்புகளை வெளியிட்டு எழுத்தாளராக தன்னை உயர்த்தி கொண்டார்னா பால சுப்பிரமணியம். பாபநாச சிவன் அவர்களின் தொகுப்புகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. சோ இங்க 4 கொடுத்திருக்கோம் பாருங்க. முதல் கூற்று 1934 100 கிருதிகளை கொண்ட இவரது முதல் நூலான கீர்த்தன மாலை வெளியிடப்பட்டது. சரியானது. 100 பாடல்களை கொண்ட 2வது நூலும் 101 பாடல்களை கொண்ட 3வது தொகுதியும் இவரது மகள் சுக்குமணி ரமணி அவர்களால் வெளியிடப்பட்டது. இதுவும் சரி.
10 ஆண்டுகள் உழைத்து 1952 வடமொழி சொற்கடல் சமஸ்கிருத பாஷா சப்த சமுத்திர என்ற நூலை ஆக்கினார். இதுவும் சரி. ராமாயண கதையை சுருக்கி 24 ராகங்களில் 20 பாடல்கள் என்பது தவறு. சரிங்களா? சோ இது நம்மளுக்கு ஆப்ஷன் டி விடை. காரைக்கால் அம்மையார் சரிதம் என்னும் இசை நாடக நூலை எழுதியவர் பாபநாச சிவன் அவர்கள். பாபநாச சிவன் எழுதிய பாடல்கள் முதலில் வெளிவந்த திரைப்படம் இது ரத்னாவளி. பாபநாச சிவன் இசையமைத்த திரைப்படங்கள் குறித்த கூற்று பவளக்கொடி, சீவகவி என்பது தவறானது. பாபநாச சிவன் பாடல் எழுதப்பட்ட திரைப்படங்கள் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? கன்னிகா மற்றும் சீவகவி. சோ ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. திரை கவி திலகம் என்ற பட்டம் குடந்தை வாணி விலாச சபையினரால் கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டது? மருதகாசி. மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடல் தமிழக அரசின் பரிசினை பெற்றது. இது யாருடைய படைப்புனா மருதகாசி. மருதகாசியின் பாடல்கள் இனிக்கும் என்பது சர்க்கரை இனிக்கும் என்பதற்கு சமம் என்று புகழாரம் சூட்டியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். கீழ்கண்ட மேற்கோள் பாடல்களுக்கு சொந்தக்காரர் யார்? கீழ்கண்ட மேற்கோள் பாடல்களுக்கு சொந்தக்காரர் யார்? பாருங்க, மேற்கோள் பாடலானது வசந்த முல்லை போல வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே முதல் பாடல். இரண்டாவது பாடல் ஏர் முனைக்கு நேர் இங்கே எதுவும் இல்லை. மூன்றாவது பாடல் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இது மூன்றுக்குமே சொந்தக்காரர் மருதகாசி. ராஜ தண்டனை என்ற நாவலின் ஆசிரியர் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் நடத்திய இதழ்களில் தவறானவை சலங்கை. சோ மத்த மூன்றுமே சரியானது. சௌந்தரா கைலாசம் தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அவன் என்ற புகழுக்கு உரியவன். சௌந்தர கைலாசம் தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அவன் என்ற புகழுக்கு உரியவன் கவியரசு கண்ணதாசன். பாரதிதாசனால் எனது வழக்கை என்று புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உடுமலை நாராயண கவி கீழ்கண்ட யாரை அவர் கோட்டை நான் பேட்டை என்று புகழ்ந்துள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். உடுமலை நாராயண கவி நாடகத்தை கீழ்கண்ட யாரிடம் கற்றுக்கொண்டார்? சங்கரதாஸ் சுவாமிகள். உடுமலை நாராயண கவி கதை, இசை, கலை கீழ்கண்ட யாரிடம் கற்றுக்கொண்டார்? முத்தையா பாகவதர். கீழ்கண்ட யார் அந்நிய துணிகளை புறக்கணிக்க வேண்டும், சுதேசி ஆடைகளை அணிய வேண்டும் என்ற உணர்வில் காரணமாக கதர் கடையை தொடங்கினார்? உடுமலை நாராயண கவி. கீழ்கண்டனவற்றில் யார் பெரியாரின் அன்பு தொண்டராக விளங்கி பொது உடைமை, சமத்துவம், பெண் விடுதலை, சுயமரியாதை போன்ற முற்போக்கான சிந்தனைகளை பெரியாரிடம் இருந்து கற்றுக்கொண்டார்? உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி. சிந்தாரிப்பேட்டை உயர்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் திருவேங்கடம் பிள்ளை என்பவரிடம் முறைப்படி யாப்பிலக்கணத்தை கற்று எழுதுவதற்கு பயிற்சி மேற்கொண்டவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? பாலசுப்பிரமணியம். பெண்ணாலே பிறந்த பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் எந்நாளும் துன்பம் துயரம்தான் என்ற துவக்கக்கூடிய சோக பாடல் வரிகளை தன்னுடைய முதல் பட பாடலாக எழுதியவர் யார்? பாலசுப்பிரமணியம். 1952 திரைப்பட இயக்குனர் MV ராமன் அவர்களின் ஆலோசனையை ஏற்று பம்பாய் பிலிம்ஸ்தான் ஸ்டுடியோவில் கதை இலாக்காவின் பணியாற்றியவர் பாலசுப்பிரமணியம். நாஸ்திகன், சாம்ராட் ஆகிய இந்தி படங்களை தமிழ் மொழி மாற்றம் செய்து பாடல்கள் எழுதியவர் பாலசுப்பிரமணியம். ஆப்ஷன் பி பாலசுப்பிரமணியம். கர்நாடக மும்மூர்த்திகளுக்கு பிறகு வந்த இசை பாடல்களை இயற்றியவர்களில் முக்கியமானவர் பாபநாசம் சிவன்.
மன்மத லீலை வென்றார் உண்டோ, ராதே உனக்கு கோபம், அம்பா மனம் கனிந்து போன்ற திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் பாபநாசம் சிவன். 1947 புதுக்கோட்டை ராயவரத்தில் தமிழ் குரல் என்னும் சொந்த பத்திரிகையை நண்பர் PM சேவகரத்தினம் என்பவரிடம் இணைந்து நடத்தியவர் பால சுப்பிரமணியம். ஆப்ஷன் பி. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் தலைமையில் இணைந்து இயக்க ஏடுகளான தமிழ் முரசு மற்றும் செங்கோல் இதழ்களின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் பால சுப்பிரமணியம். கவிஞர் வாலி அவர்களின் தனது நண்பர்களை சேர்த்து நண்பர்களை சேர்த்து கொண்டு எந்த கையெழுத்து பத்திரிகையை துவக்கினார்னா நேதாஜி. கவிஞர் வாலி அவர்களுக்கு மாலியை போல சிறந்த சித்திரகாரனாக வர வேண்டும் என்று கூறி வாலி என்ற பெயரை சூட்டியவர் பாபு. கவிஞர் வாலிக்கு கற்பகம் என்ற படத்தின் மூலம் பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கைக்கு கை கொடுத்த தெய்வமாக விளங்கியவர் கோபாலகிருஷ்ணன், இயக்குனர் கோபாலகிருஷ்ணன். கோவலன் கண்ணகி, வள்ளி திருமணம், பவளக்கொடி, நந்தனார் ஆகிய நாடகங்களையும் அதற்குரிய பாடல்களையும் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. அறிஞர் அண்ணாவின் ஓரிரவு என்ற நாடகத்திற்கு பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி நாடகத்துறையில் இருந்து திரைப்படத்துறைக்கு எந்த ஆண்டு பாடல் எழுத ஆரம்பித்து 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார்? 1937. 35ங்கிறது தவறு. பரதநாட்டிய கலைஞர்களுக்காக சில பதங்களை இயற்றியதுடன் சாகுந்தலம், வள்ளி திருமணம், ரிஷி சிறுகர், உஷா கல்யாணம் போன்ற நாட்டிய நாடகங்களை உருவாக்கியவர் பால சுப்பிரமணியம். கீழ்கண்ட யாருடைய கவிதை தொகுப்பை வானதி பதிப்பகம் மூலம் குரல் என்று தொகுத்து வெளியிடப்பட்டதுன்னா பால சுப்பிரமணியம் அவருடைய கவிதை தொகுப்பை வானதி பதிப்பகம் முதல் குரல் என்று தொகுத்து வெளியிட்டது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரி சென்று யாருடைய உதவியாளராக கவிஞராக உருவாகினார்? அதாவது உதவியாளராக சேர்ந்து கவிஞராக உருவாகினார் பாரதிதாசன். 1955ஆம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரை பதித்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு கோயமுத்தூர் தொழிலாளர் சங்கம் மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு 1959. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று தாய் பாசம் குறித்த பாடல்களை எழுதி இசைஞானி இசையமைத்து இயேசுதாஸ் பாடிய இந்த பாடலுக்கு யாருக்கு உரியது? கவிஞர் வாலி. மரபு வழியில் ஒரு மராட்டி எனினும் என் மகனை என்று தழுவி கொண்டால் தமிழ் தாய் என்னும் பிராட்டி என்று ரஜினிகாந்தை குறித்து கூறியவர் கவிஞர் வாலி அவர்கள். கவிஞர் வாலி எத்தனை முறை சிறந்த பாடல் ஆசிரியருக்கான மாநில அரசு விருதை பெற்றுள்ளார்னா 5 முறை. கவிஞர் வைரமுத்து எழுதிய திரை உலகின் முதல் பாடல் எது? இது ஒரு பொன் மாலை பொழுது. கீழ்கண்டனவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்ய. மொத்தம் 4 கூற்று கொடுத்திருக்கோம். பூங்காற்று திரும்புமா முதல் மரியாதை திரைப்படத்திற்கு 1985 வெளியானது இந்த திரைப்படம். கவிஞர் வைரமுத்துவிற்குரியது. பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை உள்ளடக்கிய முதல் மரியாதை திரைப்படம் 1985 வெளியாகி பரிசினை பெற்றது. சின்ன சின்ன ஆசை ரோசா திரைப்படம் 1993 வெளியானது. போராளே பொண்ணுத்தாயி, சரிங்களா, போராளே பொண்ணுத்தாயி கர்தமா திரைப்படம் 1995. முதல் முறை கிள்ளி பார்த்தேன் சங்கமம் என்பது 2000, சரிங்களா, 2001 இருக்கு. சோ இது தவறானது.
ஒரு தெய்வம் தந்த பூவே கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ற திரைப்படத்திற்கும், கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, தென்மேற்கு பருவக்காற்று போன்ற பாடல்கள் தேசிய விருது யாருக்கு பெற்று தந்தது? கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து எழுதிய நாவல்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, சிகரங்களை நோக்கி திருத்தி எழுதிய தீர்ப்புகள். கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளும் அங்கீகாரங்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. 1981 அலைகள் ஓய்வதில்லை படத்திற்கான விருது சரியானது. 1995 கருத்தம்மா படம் சரி. 1996 பம்பாய் திரைப்படம் இது சரி. 1997 முத்து திரைப்படம் என்பது தவறு. 1996 முத்து திரைப்படம். கீழ்கண்ட கூற்றுக்கு தொடர்புடையவர் யார்? தமிழ் கவிஞர், திரைப்பட பாடல் ஆசிரியர். இவரின் இயற்பெயர் பிரேம்குமார். 1990களின் முற்பகுதியில் பத்திரிகைகளில் கவிதை எழுத தொடங்கியவர். கனையாளி இதழில் பொறுப்பு ஆசிரியராகவும், ராஜரிஷி இதழில் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியவர். கீழ்கண்டனவற்றில் யார்? யுக பாரதி. ஆப்ஷன் ஏ. பிரேம்குமார் என்ற தன்னுடைய பெயரை தமிழ் கவிஞரான சுப்பிரமணிய பாரதியின் நினைவாக பத்திரிகைகளில் கவிதை எழுத தொடங்கிய பொழுது புனை பெயராக பயன்படுத்த தொடங்கியவர் யுக பாரதி அவர்கள். கவிஞர் யுக பாரதி குறித்த தகவல்களில் தவறானவற்றை தேர்வு செய்க. அறந்தாங்கி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பொறியியல் பட்டதாரி தான். வேளாண் பொறியியல் என்பது தவறானது. சோ மத்த எல்லாமே சரியானது. அப்படியே நினைச்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. நீலம் என்ற குறும்படம் கீழ்கண்ட யாருடைய படைப்புனா? அறிவுமதி. முத்துக்குமார் அவர்களின் கவிதைகளை தொகுத்து எந்த பதிப்பகத்தின் மூலம் வெளியிட முன் வந்தார்னா? சாரல். ஆப்ஷன் பி, சாரல். முத்துக்குமார் எழுதிய புத்தகங்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. அணில் ஆடும் ஒன்றில் ஆனா ஆவனா, என்னை சந்திக்க கனவில் வராதே, கண் பேசும் வார்த்தைகள், கிராமம், நகரம், மாநகரம், குழந்தைகள் நிறைந்த வீடு, முத்துக்குமார் கவிதைகள், நினைவோ ஒரு பறவை, நியூட்டனின் 3ஆம் விதி, பச்சை அப்பனில் இருந்து ஒரு தமிழ் வணக்கம், பட்டாம்பூச்சி விற்பவன். இது ஃபுல்லாமே இவருடைய படைப்பு. உடுமலை நாராயண கவி நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசு அவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 2008. இன்பத் துளிகள், சூடிய மலர் சிறுகதை தொகுப்பு, அதிர்ஷ்ட குழந்தை, பச்சை மாலை நாவல்கள், காவிய நடனம், நாட்டிய நாடகங்கள் தொகுப்பு, தணிகை வேல் சதகம், பக்தி கவிதை. இதனுடைய வெளியீட்டாளர், இதை வெளியிட்டவர், இதை படைத்தவர் யார்? பால சுப்பிரமணியம். கீழ்கண்ட யாருடைய திரைப்பட பாடல்கள் தொகுப்பை மாணிக்க வாசகர் பதிப்பகம் தொகுத்து வெளியிட்டுள்ளதுனா? பால சுப்பிரமணியம். 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற எந்த கவிஞரின் மணி விழாவில் முனைவர் கருணாநிதி மற்றும் பேராசிரியர் அன்பழகன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள்னா? கவிஞர் பால சுப்பிரமணியம். நடிகர் விஜயகாந்தின் முதல் படமான தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதி வெற்றி பெற்றவர் பால சுப்பிரமணியம். உழவும் தொழிலும், தாலாட்டு சமூகம், தத்துவ நகைச்சுவை என்னும் தலைப்புகளில் யாருடைய பாடல்களானது வகைப்படுத்தப்பட்டுள்ளதுனா? மருதகாசி அவர்களின் பாடல்கள். கீழ்கண்ட கூற்றுக்கு சொந்தக்காரர் சரியானவற்றை தேர்வு செய்க. 13 வயதிலேயே திரைப்பட பாடல் எழுதியவர். இவரின் முதல் பாடல் காமன் பண்டிகை. கலை மாமணி பட்டம் பெற்றவர். இவரின் ஆசிரியர் ராஜகோபால ஐயர். மருதகாசியை குறிக்கக்கூடிய கூற்று. 1979ஆம் ஆண்டு இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்ற திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான மாநில அரசின் விருது பெற்றவர் கவிஞர் வாலி. 2008ஆம் ஆண்டு
தசாவதாரம் திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான மாநில அரசின் விருது பெற்றவர் கவிஞர் வாலி அவர்கள். 1990 கேளடி கண்மணி திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான மாநில அரசின் விருது பெற்றவர் வாலி. கவிஞர் வைரமுத்து கலை மாமணி விருது பெற்ற ஆண்டு 1986. கவிஞர் வைரமுத்து பெரியார் திரைப்படத்திற்காக தமிழ்நாட்டின் மாநில அரசு விருது பெற்ற ஆண்டு 2008. இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 2003. கவிஞர் பாபநாச சிவன் அவர்கள் பெற்றுள்ள விருதுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. சங்கீத கலாநிதி விருது 1971 என்பது சரி. இசை பேரறிஞர் விருது பத்மபூஷன் விருது இது சரி, ஆனா ஆண்டு தவறு. ஆகவே கூற்று டி தவறு, மற்ற மூன்றுமே சரி. அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. 1988 வருஷம் 16 அபூர்வ சகோதரர்கள் சிறந்த திரைப்பட பாடல் ஆசிரியருக்கான மாநில அரசின் விருதை பெற்றவர் கவிஞர் வாலி. இந்திய நாடு என் வீடு என்ற பாரத விலாஸ் திரைப்படத்தின் பாடலுக்காக வாலி அவர்களுக்கு கிடைத்த இந்திய தேசிய விருதை மறுத்த ஆண்டு 1973. வாலி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு 2007. 1989 ஆண்டு தமிழக இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் நியமிக்கப்பட்டவர் பாலசுப்ரமணியம். தியாக பூமி, குபேர குஷேலா, சேவா சதனம், பக்த குஷேலா போன்ற திரைப்படங்களில் நடித்த திரை இசை பாடல்களை உருவாக்கிய கவிஞர் பாபநாச சிவன் அவர்கள். வாலி அவர்கள் தமிழக அரசின் மகாகவி பாரதியார் விருது பெற்ற ஆண்டு 2000. தவறானவற்றை தேர்வு செய்க. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை திரைப்படம் 1000ல் ஒருவன் சரி. மல்லிகை என் மன்னன் மயங்கும் தீர்க்க சுமங்கலி சரி. மாதவி பொன் மயிலால் தோகை வெறித்தால் மலர்கள் திரைப்படம் சரி. காற்று வாங்க போனேன் எங்கள் வீட்டு பிள்ளை என்பது தவறு. வைரமுத்து அவர்களின் புதினங்கள் கீழ்கண்ட எவை ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்துள்ளதுன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலக போர். இது மூன்றுமே. கவிஞர் வைரமுத்துவின் நாவலான கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003. பத்மபூஷன் விருது கவிஞர் வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்ட ஆண்டு 2014. மொத்தம் இந்த பகுதியில 172 வினாக்களானது நம்ம பார்த்திருக்கோம். இயல் 9ல மிக முக்கியமான பாடல் திரை இசை பாடல்கள். இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதுல சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.